Hello viewers, welcome back to my channel Sauces and Spices. நான் Mr. shanthiniyoganandhan. இன்னைக்கு நம்ம பன்னீர் மசாலா, அதாவது பாலக் கீரை வச்சு ஒரு மசாலா, ஒரு கிரேவி மாதிரி ஒரு சப்பாத்திக்கு நான்கு ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி புதுசாக என் சேனல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னுடைய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நான் வந்து டோட்டலாகவே 2 ஆனியன்ஸ் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து மேரினேட் பண்ணுறதுக்கு, ஒன்று வந்து கிரேவிக்கு. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், நல்லா இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். நல்லா ஆயிலில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிடுறேன் தனியாக. அப்போ தான் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதை வந்து நான் வந்து பன்னீர் கூட சேர்த்து நான் மேரினேட் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து கிரேவிக்கும் நம்ம இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி வைக்க போகிறோம். நீங்கள் 2 ஆனியனையும் சேர்த்து கூட இப்படி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பன்னீரை வந்து மேரினேட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நல்ல திக்கு கர்டு வந்து ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. தண்ணிலாம் இருக்கக்கூடாது, அப்போ தான் நல்லா அதில் ஒட்டி வரும். அதுக்கப்புறம் சில்லி பவுடர், அது ஒரு 1 டீஸ்பூன். அதுக்கப்புறம் தனியா பவுடர், அது ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மிளகு பொடி, அது ஃப்ரெஷ்ஷாக க்ரஷ் பண்ணது ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்டே எடுத்து போட்டுக்கலாம். நம்ம கரம் மசாலா, இது வந்து ஒரு 1 டீஸ்பூன். இதையும் நம்மளே செஞ்சது தான், அதை வந்து சேர்த்துக்கோங்க. சால்ட் வந்து பன்னீருக்கு ஏற்ற அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த கஸ்தூரி மேத்தின்னு இருக்குது, ஸோ அது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்ப வேண்டாம் அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் இது ரொம்ப நல்லாயிருக்கும், இது போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூனாவது சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கையில் க்ரஷ் பண்ணி போடும்போது கொஞ்சம் நல்லா பவுட்ரியாக ஆகும். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி ஆனியன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஒரு ஆனியனை அதை வந்து இப்போ நல்லா பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. ஸோ அதையும் இதில் சேர்த்து நம்ம மொத்தமாக கலந்து விட்டுருக்கலாம். ஸோ எல்லாமே கலந்துட்டு இது கூட வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் நான். ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு பன்னீர் வந்து ஒரு 400 கிராம்ஸ் பன்னீர் எடுத்திருக்கேன். எந்த பிராண்டாக இருந்தாலும் நல்ல சாஃப்டான பன்னீர் எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு என்ன இதை விட சின்ன சைஸாக வேணும்னு கூட கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு போட்டுட்டு நல்லா மேரினேட் பண்ணிவிடுங்க. இதை இது நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம வச்சிடலாம். நான் வந்து வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கிரேவிக்கு ஒரு வெங்காயம், அதே மாதிரி இதுக்கு ஒரு வெங்காயம் போட்டு பண்ணியிருக்கேன். நம்ம ரெண்டுத்தையுமே சேர்த்தே இது மாதிரி ஃப்ரை பண்ணி பாதியாக கூட டிவைட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கட்டுமேன்னு சொல்லிவிட்டு இதுக்கு ஒன்று, கிரேவிக்கு ஒன்றுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ரெண்டுமே நீங்கள் மெலிசாக ஸ்லைஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பாதி இதுக்கு போட்டுருங்க, பாதி பேன்லேயே வச்சுட்டிங்கன்னா சமைக்க ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் எடுத்து வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம ஆனியன் இன்னும் 1 எடுத்து வச்சுருக்கோன்ட்டு, அதையும் இதே அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த இதுலேயே வந்து கொஞ்சோண்டு சீரகம் ஆட் பண்ணுறேன். நான் ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன்.
ஸோ நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் வந்து தக்காளி வந்து ஒரு தக்காளி கொஞ்சம் நல்ல பெரிய சைஸ் தக்காளியை வந்து நல்லா மிக்சியில் வந்து நல்லா கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிவிட்டு ஸ்கின்னை எடுத்துட்டு அதை நல்லா பல்ப் மாதிரி பண்ணி இதில் ஊற்றிருக்கேன் நான். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா திக்காக வரும். இல்லைன்னா நம்ம வந்து அங்கங்கே தக்காளி வந்து அங்கங்கே தெரியும். ஸோ இந்த கிரேவிக்கு வந்து நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த தக்காளியோட ஸ்கின் ரிமூவ் பண்ணுறதுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணியில் தக்காளியை போட்டு கொஞ்சம் 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டோம்னா அதில் இருக்க தோல் அப்படியே உறிஞ்சி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அந்த தோலை எடுத்துகிட்டு நம்ம நல்லா பிளெண்டர்லையாவது மிக்சிலையாவது போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிட்டோம்னா நல்லா ஆகிடும். இப்போ வந்து இதுக்கு உள்ள மசாலா வந்து பாருங்கள், சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், டர்மரிக் பவுடர் எல்லாமே ஒரு டீஸ்பூன், மஞ்சள் தூள் மட்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். இந்த சில்லி பவுடர் பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர். இது நல்ல கலர் கொடுக்கும். ஆனால் காரம் உங்களுக்கு அந்தளவுக்கு இருக்காது. ஸோ அதனால் நான் அந்த கலருக்காக இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பைசி இல்லாமல் கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும், கொஞ்சம் மைல்டு அந்த காரம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த கிரேவி. அதனால் இப்போ உங்களுக்கு ரொம்ப காரம் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் கூட போட்டுட்டு இந்த காஷ்மீரி சில்லி பவுடரும் கூட எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிங்கன்னா கலரும் வரும், காரமும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து கிரேவி நல்லா வதங்கி நல்லா எண்ணெயெல்லாம் மேலே வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த பன்னீரை எடுத்து இப்போ சேர்த்துக்கலாம் இதோட. ஸோ அந்த கிண்ணத்துலேயே கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் நான். இதுக்கப்புறமா நான் அதை சேர்த்துருவேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கிரேவியோட. அந்த தண்ணியையும் இதில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம. உப்பு வந்து பார்த்துக்கோங்க, உப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கூட கிரேவி வேணும்னா நீங்கள் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி அதில் மிக்ஸ் பண்ணி ஊற்றும் போது. நான் வந்து கொஞ்சம் திக்காக தான் வேணும் அப்படின்னு சொன்னதுனால நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நல்லா மூடி போட்டு ஒரு 2 to 3 minutes அப்படியே விட்டுடலாம் நம்ம. அதுக்கப்புறமா திருப்பி நம்ம கிளறி விடும்போது அந்த மசாலாலாம் வந்து இந்த பன்னீரில் நல்லா இறங்கும். அப்பப்போ கொஞ்சம் எடுத்து விட்டுக்கோங்க. ஏன்னா நம்மளது வந்து நல்லா திக்காக இருக்கிறதுனால அடியில் கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் அப்பப்போ கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து பாலக் ஒரு கப் கட் பண்ணி வச்சுருக்கேன் கீரையை. ஸோ அதையும் சேர்த்துருக்கேன் நான். இது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரியும் சேர்த்து பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாலக்கீரை எதில் ஆட் பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம லாஸ்ட் டைம் நம்ம அந்த சில்லி கார்னில் கூட நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி சேர்த்துருக்கோம். நீங்கள் செஞ்சு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அதோடைய வாசனை எவ்வளோ நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதே போல் இந்த மாதிரி நீங்கள் பாலக் இதில் சேர்த்தாலும் இது ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம் நம்ம. ஸோ கிரேவி நல்லா பன்னீரில் நல்லா கோட் ஆகிட்டு நல்லா இறங்கியிருக்கு மசாலாலாம். இப்போ வந்து க்ரீம் நான் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட, இல்லைனா இன்னும் கூட விடணுன்னா விடலாம். நான் லைட்டாக தான் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் ரிச்னஸ் கொடுக்கும் சாப்பிடும்போது. நம்மளுக்கு கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. அதனால் க்ரீம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன்.
கொஞ்சமாக கரம் மசாலா யூஸ் பண்ணுறேன். அது ஃபைனல் ஸ்டேஜில் நீங்கள் போடும்போது நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக நான் வந்து கொஞ்சம் காஞ்ச மிளகாவை கட் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து போட்டு லாஸ்ட்டாக நம்ம இப்படி பெரட்டும் போது கொஞ்சம் ஸ்பைஸ்னஸ் இறங்கும். அதில் இருக்கிற அந்த கொஞ்சமாக அதில் இருக்கிற அந்த கொஞ்சம் அந்த காரம் வரும். பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் வந்து நான் கொஞ்சம் காஞ்ச மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு அது வேண்டான்னா விட்டுடலாம். நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட மில்க் மேட் ஏற்கனவே ஓப்பன் பண்ணது இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் ஒரு 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணலாம் சுகருக்கு பதிலாக. அது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா இதுக்காக நம்ம ஓப்பன் பண்ணணும். பாருங்கள், அவ்வளோதான் நம்மளுடைய பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா உங்களுக்கு அந்த க்ரீம், அந்த சுகர், ஸ்வீட் இருக்கும். இதில் கொஞ்சம் காரம் இருக்கும். அந்த மேத்தி போட்டிருக்கிறது நல்லா கொஞ்சம் ஒரு அந்த இந்த ஸ்டைல் மாதிரி வரும். தாபா ஸ்டைல் பன்னீர் மாதிரி வரும். நம்ம சேனலில் ஏற்கனவே நான் அது போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். ரொம்ப ரிச்னஸாக இருக்கும் க்ரீம் போட்டிருக்கிறதுனால. நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். நம்ம சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.